Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2023 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜினுடைய கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது 2023 டிஜே கொஸ்டின் பேப்பர், செகண்ட் பேப்பர் கிரிமினல் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தி மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் provided under section 73 IPC is 1 month, 2 months, 3 months and 6 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 73 படி 3 months தான் ஒருத்தரை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் பண்ண முடியும். அதனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 months. சி இஸ் த ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது, dislodging a tooth by a fist blow is an offense punishable under section 325, 323, 324 and 326 அப்படி கொடுத்துருக்காங்க. ஐபிசி செக்ஷன் 320ல் போய் பார்த்தீங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னா எதெல்லாம் கிரீவியஸ் ஹர்ட் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது அதில் வந்துட்டு டிஸ்லாட்ஜிங் எ டூத் அல்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் போத் அந்த மாதிரி போன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 325 ஐபிசியில் தான் பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டரலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ 323ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டரலி காசிங் ஹர்ட் அப்படின்றதுக்கு 324ல் வாலண்டரலி காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன் ஆர் மீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 326 வந்துட்டு வாலண்டரலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் ஆர் மீன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எதுவும் வரல, வாலண்ட்ரி ஹர்ட் தான், வாலண்ட்ரலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் தான் வரும். அப்போது அதில் பனிஷ்மெண்ட் எதில் கொடுப்பாங்கன்னா செக்ஷன் 325ல் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 3ல் theft இஸ் கமிட்டட் வென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெஃப்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெயினாக தெஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இதில் டெஃபினிஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, there is a மூவிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு பொருளை நகர்த்தினாலே அது தெஃப்ட் அப்படின்னு ஆகிடும். அதாவது அவுட் ஆஃப் பொசஷன் ஆஃப் அனதர். அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளை மூவிங் பண்ணாவே தெஃப்ட்டுன்னு வந்துடும். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் வேர்டு எதுன்னு பார்த்திங்கன்னா மூவிங் அப்படின்றது தான் அந்த ஆக்டிவ் வேர்டாக வரும். அப்போ தெர் இஸ் டிஸ்ஆனஸ்ட் டேக்கிங் ஆஃப் எனி மூவபிள்ன்றது இதில் மார்க் பண்ணியிருக்கு, அது தப்பு. பி தான் ஆன்சர். தேர் இஸ் மூவிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவுட் ஆஃப் பொசஷன் ஆஃப் அனதர் வித்தவுட் ஹிஸ் கன்சென்ட் அப்படின்றது தான் தெஃப்டினுடைய டெஃபினேஷனில் இருக்கும். அப்போ இதுதான் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து நம்ம கொஷின் நம்பர் 4 பார்க்குறோம். ப்ரொவிஷன் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காமன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு செக்ஷன் 34 வந்துடும். காமன் ஆப்ஜெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. காமன் இன்டென்ஷன் வரும்போது தான் 34 வரும், காமன் ஆக்ட்னு வரும்போது 34 வரும். செக்ஷன் 34 எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன்ஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். ஒரு காமன் இன்டென்ஷனோட ஒரு ஆக்டு நடக்கும்போது தான் 34 வரும். செக்ஷன் 100 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸம்ஷன் பற்றி சொல்கிறது, அதாவது ப்ரைவேட் டிஃபென்ஸில் சொல்கிறது, அது கிடையாது. அப்போ செக்ஷன் 141 எதை பற்றி சொல்லுதுன்னா அன்லாஃபுல் அசம்பிளி பற்றி சொல்கிறது, அதனால் அதுவும் கிடையாது. இப்போ செக்ஷன் 149 என்னதான் அப்படின்னா, எவ்ரி மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ் கமிட்டட் இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட். அப்போது அதுதான் ஆன்சர் 149, அதாவது டின்றது தான் ஆன்சர். இல்லை அடுத்து 5th கொஷினை பார்க்க போகிறோம். இன் விச் சாப்டர் ஆஃப் த பீனல் கோட் ஜென்ரல் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் கிவன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரல் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு டக்குன்னு சாப்டர் 4 ஞாபகத்துக்கு வரும். சரி, சாப்டர் 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லுது சாப்டர் 3. சாப்டர் 5 எதை பற்றினா அபேட்மெண்ட் பற்றி சொல்கிறது சாப்டர் 5. சாப்டர் 6 வந்துட்டு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட்டு. அப்போது சாப்டர் 4 தான் ஜென்ரல் எக்ஸம்ஷன் அப்படின்றதுல வருது. இதெல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது 6th கொஷின் பார்க்கலாம்.
எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவிடன்ஸ் அப்படின்னா ஓரலாகவும் இருக்கும் டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கும்னுட்டு. இல்லை செக்ஷன் 3ல் வந்து இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருப்பாங்க ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அப்போது ஏ அண்ட் பி எபோ ரெண்டுமே தான் வரும். ப்ளீடிங்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் அது வந்துட்டு ப்ளீடிங்ஸு அது வந்து எவிடன்ஸில் வராது. ஏ அண்ட் பி இதுதான் ஆன்சர். அப்போ சி தான் ஆன்சர். அடுத்தபடியாக 7th கொஷினுக்கு போயிடலாம். Under which provision a court can issue a warrant of arrest against a person released on bail and require him to furnish sufficient sureties அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு ஷூரிட்டி கொடுத்து பெயிலில் இருக்கிற ஒருத்தரை திரும்ப வாரண்ட்டு இஷ்யூ பண்ணி திரும்ப வந்து சஃபிஷியன்ட் ஷூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொவிஷனில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 440 ஆஃப் தி சிஆர்பிசி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா அமௌண்ட் ஆஃப் பாண்ட் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டு. அதாவது ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய அமௌண்ட் என்ன அதை ரிடக்ஷன் பண்ணலாமான்றது பற்றி தான் 440ல் கொடுத்துருக்காங்க. 446ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்சலேஷன் ஆஃப் பெயில் அண்ட் பெயில் பாண்டு. எந்தெந்த நேரத்துலலாம் பெயிலை கேன்சல் பண்ணலாம் பெயில் பாண்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது 446 சிஆர்பிசி. 441ல் பாண்ட் அக்யூஸ்ட் அண்ட் ஷூரிட்டிஸ் அக்யூஸ்டுடைய பாண்ட் பற்றியும் அவனுடைய ஷூரிட்டி பற்றியும் சொல்கிறது 441. இங்கே வந்து ஆன்சர் 441 கொடுத்துருக்கு. பட் அது கிடையாது. மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்துட்டு சி கொடுத்துருக்கு. சி கிடையாது. ஆன்சர் வந்து டி தான். செக்ஷன் 443 ஆஃப் சிஆர்பிசி அதில் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோர்ட் வந்துட்டு பெயில் கொடுத்து அந்த பெயில் வந்துட்டு ஒரு ஃப்ராடுலண்ட்டான ஒரு பெயிலு ஷூரிட்டி வந்து ஃப்ராடுலண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெயில் பாண்டை கேன்சல் பண்ணிவிட்டு அதுலேயே வந்துட்டு த கோர்ட் மே இஷ்யூ வாரண்ட் அப்படின்னு சொல்லி அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணி சஃபிஷியண்ட்டான ஒரு ஷூரிட்டி வந்து கொடுங்க. ஏற்கனவே இன்சஃபிஷியண்ட்டாக ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ராடுலண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெயில் பாண்டை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணி ஷூரிட்டி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் தான் கேட்க முடியும். ஸோ செக்ஷன் 443 ஆஃப் சிஆர்பிசி தான் இதுக்கு ஆன்சர். அப்போது டி தான் 7வது கொஷினுக்கு ஆன்சர். அடுத்து 8வது கொஷின் போகலாம். விச் ப்ரொவிஷன் ஆஃப் சிஆர்பிசி empowers a criminal court to recall and re-examine the witnesses in a criminal case அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஆர்பிசியில் செக்ஷன் 217ல் ஒரு சார்ஜ் வந்து ஆல்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறமா கோர்ட்டு வந்துட்டு சம்மன் அனுப்பி திரும்ப விட்னஸை வந்து ரீகால் பண்ணி ரீஎக்ஸாமினேஷன் பண்ணலாம். அதே போல் செக்ஷன் 311லேயும் ஒரு விட்னஸை வந்துட்டு ரீகால் பண்ணி ரீஎக்ஸாமினேஷன் பண்ண முடியும். அப்போ போத் ஏ அண்ட் பி அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். சரி, அடுத்தது 9th கொஷின். ஆஸ் பர் செக்ஷன் 82 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் விச் இஸ் டன் பை எ சைல்டு அண்டர் தி ஏஜ் ஆஃப் 7 years அப்படின்றது செக்ஷன் 82 ஆஃப் ஐபிசியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது டேரக்ட் கொஷின் தான். இது 18 years 15 years 10 yearsலாம் வராது. மோர் தென் 7 yearsனாவே அஃபென்ஸ் வந்துட்டு அங்கே மேரிட் ஆகிடும். அவங்க வந்துட்டு பனிஷபிளாக ஆகிடுவாங்க. அதாவது ஜுவைனல் அஃபெண்டர் ஆகிடுவாங்க. அப்போது பிலோ தி ஏஜ் ஆஃப் 7 years 7 yearsக்கு கீழே இருக்கிறவங்க எந்த ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் அவங்கள பனிஷ் பண்ண முடியாது. இதை வந்து டோலி இன்கேபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸிமில் வந்துட்டு பேர் வந்துட்டு டோலி இன்கேபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து 10th கொஷின் போகலாம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 years ஆஃப் தி ஏஜ் தான். இப்போ டி இஸ் த ஆன்சர் 9th கொஷினுக்கு. அடுத்தது 10th கொஷின். தி ஆன்காலஜிஸ்ட் ட்ரீட்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுற டாக்டர் பேர் வந்து ஆன்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறவங்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. கிட்னி டிசீஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு நெஃப்ராலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போது ஆஸ்துமா அப்படின்றது ஆஸ்துமா வந்து ஒரு டிசீஸ் அது, சரிங்களா? அதனால் இங்கே வராது. கிட்னின்றது ஒரு டிசீஸு, ஆஸ்துமான்றது ஒரு டிசீஸு, ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு விஷயம், அதாவது அட்டாக் ஆகிறது.
ஸோ இது எல்லாமே ஆக்டில் வந்துடும், டிசீஸில் வந்துடும். கேன்சர் அப்படின்றது ஒரு டிசீஸு, அதை வந்து ஆன்காலஜிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆஸ்துமான்றது லங்ஸில் வர்றது, அந்த லங்ஸை ட்ரீட் பண்ணுறவங்க வந்து செஸ்ட் ஃபிசிஷியன் சொல்லுவாங்க. ஸோ டாக்டர்ஸ்லேயே வந்துட்டு எல்லா பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால அந்த பிரான்ச்சஸ் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சர் அப்படின்னு வரும்போது ஆன்காலஜிஸ்ட் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ 10th ஏ அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து 11th கொஷின் பார்க்கலாம். டேஷ் ஆஃப் மார்ஃபின் வுட் குவாலிஃபை ஆஸ் அ கமர்ஷியல் குவான்டிட்டி அண்டர் தி NDPS ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. NDPS ஆக்ட் படி கமர்ஷியல் குவான்டிட்டியாக மார்ஃபின் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது. ஸோ NDPS ஆக்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7A அப்படி படி பார்த்தீங்கன்னா 250 grams அப்படின்றது கமர்ஷியல் குவான்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸ்மால் குவான்டிட்டி கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு NDPS ஆக்டில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் மார்ஃபினுக்கு கமர்ஷியல் குவான்டிட்டி 250 grams தான். ஸோ D இஸ் த ஆன்சர் 11th. அடுத்து 12th கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் தி அஃபென்ஸ் வேரின் ப்ரிப்ரேஷன் இஸ் ஆல்சோ பனிஷபிள் கேட்டிருக்காங்க. இதில் 4 அஃபென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெக்காய்டி, ஒன்று மர்டர், ஒன்று ரேப் அண்ட் தெஃப்ட்டு. இதில் 2 வந்துட்டு அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி பாடி. எதுன்னு கேட்டிங்கன்னா ரேப் அண்ட் மர்டர் வந்துட்டு பாடி அஃபெக்ட் பண்ணுறது சாப்டர் 16 சொல்லியிருப்பாங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணுறது என்ன, அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அஃபென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்காய்டி அண்ட் தெஃப்ட். அப்போது இந்த பாடி ரேப் அண்ட் மர்டர் அப்படின்றத தூக்கிடலாம். அப்போ டெக்காய்டி அண்ட் தெஃப்ட் இது ரெண்டுத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 391 டெக்காய்டினா என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட் பண்ணுறதோ ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறதோ அப்படின்னு வரும்போது அது பனிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 395 படி பனிஷபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தெஃப்டில் அது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது கமிஷன் பண்ணுறது அப்படின்ற போதே அது வந்து பனிஷபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போது டெக்காய்ட் தான் இதுக்கு ஆன்சர், ஏன்றது ஆன்சர். சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். செக்ஷன் 18(3) ஆஃப் தி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் exempts which of the following persons from the application of law said act அப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட் படி 18(3)ல் யாருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேனுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்துட்டு அப்ளை ஆகாது. அதனால் இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது அப்ளை ஆகலை அப்படின்றதுனால பி அப்படின்றது தான் ஆன்சர் இதுக்கு. அடுத்து 14. Which statute established the International Criminal Court அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஹேக் ஸ்டாட்யூட், ரோம் ஸ்டாட்யூட், ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ், ட்ரீட்டி ஆஃப் வியன்னான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் ஸ்டாட்யூட் தான் பண்ணியிருக்காங்க. ஹேக் ஸ்டாட்யூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாட்யூட். அது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா யூனிஃபைடு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் லா வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ரூல்ஸ் ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாட்யூட் யூஸ் பண்ணுறாங்க. மற்றது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ட்ரீட்டி, அதாவது உடன்படிக்கை அப்படின்னு வர்றதுனால அப்போ ரோம் ஸ்டாட்யூட் அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். பி தான் 14th கொஷினுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 15th தி லிமிட்டேஷன் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் எ கேஸ் under the Protection of Women from Domestic Violence Act starts from the date of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன் 12 ஆஃப் தி டிவி ஆக்டில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கறத பற்றி சொல்லியிருக்கு. அந்த ஆக்டில் சப்செக்ஷன் 5ல் சொல்லியிருப்பாங்க இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு 60 daysல டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்ததுலேருந்து கிடையாது, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ட்ரையல்லேருந்தும் கிடையாது. அப்போது ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1ல் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுவாங்க ஜேஎம். அதுக்கப்புறம் சப்செக்ஷன் 5ல் 60 daysக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணணும் ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போது பி தான் 15th கொஷினுக்கு ஆன்சர். அடுத்து 16th கொஷின் பார்க்கலாம். ஆஸ் பர் தி செக்ஷன் 2D ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 ஹியூமன் ரைட்ஸ் மீன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்றது டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க. 2D தான் டெஃபினேஷன் பார்ட்டாக வருது இந்த ஆக்டில். அதில் கொடுத்துருக்கிறது வந்து மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏல வந்து சொல்லியிருக்காங்க லைஃப், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. பியில் ஏலையும் அது மாதிரி. இதில் மெயினாக இல்லை ஆக்டிவ் வேர்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எதுன்னு பார்த்திங்கன்னா லைஃப்,
லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்டு டிக்னிட்டி. இந்த 4 வேர்டு தான் வந்துட்டு ஆக்டிவ் வேர்டாக இருக்கும். அப்போது இந்த 4 வேர்டும் வச்சு தான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை மீறும்போது தான் அங்கே ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போது சி அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் 17 கொஷினு. Who among the following Chief Justice of India headed a 3-member panel to examine to combat crime against women in the wake of நிர்பயா கேஸ்? நிர்பயா கேஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது டெல்லி கேங் ரேப் தான் ஞாபகம் வரும். 2012 நடந்தது. அப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டிக்கு வந்துட்டு ஜேஎஸ் வர்மா கமிட்டி அப்படின்னு பேர். அதுக்கு ஹெட்டாக அதாவது சேர்மனாக இருந்தவர் ஜேஎஸ் வர்மா தான். அவர் தான் வந்துட்டு 360 பேஜஸ் உள்ள ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. செக்ஷுவல் க்ரைம்ஸ் பற்றிலாம் அதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேஎஸ் வர்மா அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர் வரும். அப்போது 17th கொஷினுக்கு சி தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 18th கொஷின். In which of the following cases the Supreme Court has recently upheld the validity of the 103rd constitutional amendment which introduced 10% reservation for economically weaker sections in education and public employment அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பியில் இருக்கிற ஜன்ஹித் அபியான் vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸில் தான் 10% ஆஃப் தி ரிசர்வேஷன் ஃபார் எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்ஷன் ஆர்டிக்கல் 15(6)லையும் 16(6)லையும் சொல்லியிருப்பாங்க. 15(6) அப்படின்றது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பற்றி சொல்லும். 16(6) பார்த்திங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் இது 2019 கொடுத்துருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ பி தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஷின் போயிடலாம். 19th கொஷின். சலாமி தெஃப்ட் அண்டர் சைபர் ஃபோரன்சிக்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற அமௌண்ட்டு, ஒரு அக்கௌண்ட்டை வந்துட்டு ஹேக் பண்ணி அந்த அக்கௌண்ட் த்ரூவாக அமௌண்ட்டை வந்து திருடுறது, அதுக்கு பேர் தான் சலாமி தெஃப்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ள ஏல இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் டேட்டா வரும், அது வராது. பியில் இருக்கிறது டெஸ்ட்ராயிங் டேட்டா, ஸ்டீலிங் ஆர் டெஸ்ட்ராயிங் ஆஃப் டேட்டா வராது. சியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டீலிங் ஆர் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், அதுவும் வராது. அப்போது டியில் இருக்கிறது தான் வரும். அந்த அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ணி எடுக்கும்போது ரவுண்டட் அமௌண்ட்டாக காமிக்கிறதுக்காக ஸ்மாலஸ்ட் அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு சலாமி தெஃப்ட் அப்படின்றது பேர். இது ஐடி ஆக்ட் செக்ஷன் 66 படி பனிஷ் பண்ணுவாங்க. 3 years பனிஷ்மெண்ட்டு, 5 lakhs rupees வரைக்கும் ஃபைன் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து 20th கொஷின் போகலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ஹெல்ட் தட் செக்ஷன் 124A IPC ஹேஸ் டு பி கெப்ட் இன் அபயன்ஸ் டில் யூனியன் கவர்மெண்ட் ரீகன்சிடர் இட். அதாவது செக்ஷன் 124A கேபிட்டல் A IPC எதை பற்றி சொல்லுன்னா செடிஷன் பற்றி சொல்லும். இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனை வந்துட்டு வயலேட் பண்ணுதா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு வயலேட் பண்ணுதா, அதான் 19(1) பற்றி பேசியிருப்பாங்க. இதில் கான்ஸ்டியூஷனலி இது வயலேட் ஆகுதா, என்னென்னா ஒரு ஸ்டேட்டை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது அகெயின்ஸ்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வருமா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு 2019 வந்தது. இது ஒம்பட்காரே, அதாவது ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றவர் எஸ்ஜே ஒம்பட்காரே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்த கேஸ். ஒம்பட்காரேன்றவர் வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு ஆர்மி பர்சன். அவர் தான் இதை வந்துட்டு ஒரு பில்லாக போட்டிருப்பார். ஸோ 20th கொஷினுக்கு ஏ தான் ஆன்சர். ஓகே, மீதியை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டில் தென் வெயிட்.